ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு A to Z தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது டைப் ஆஃப் கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் அண்ட் பில்டிங். ஸோ இது பார்க்குறதுக்கு வேணால் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது மைண்ட் கிராஃப்ட் இல்லை, சொல்லப்போனால் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா பல கேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 பிளாக் ஸ்கை பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நார்மல் மைண்ட் கிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 பிளாக் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா தனியாக அதுக்கு ஒரு மாடு ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. இதிலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுலேயும். அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 பிளாக்கோட சீரீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லோடிங் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே எல்லாமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் மைண்ட் கிராஃப்ட்லாம் விளாண்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கேம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். மைண்ட் கிராஃப்ட்டை பற்றி அந்தளவுக்கு தெரியலனாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். A few moments later. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, செட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லோடிங் ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமே ஆகுது. ஸோ கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாய்ஸ்டிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா எய்ம் அந்த கர்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மேலே ஏறுது. ஓகே, இங்கே ஏதோ புக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் புக்கில் தான் ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. வேறு எதையும் இங்கே எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மணி இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல. ஓகே, சும்மா பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நைட் மட்டும் தான் தூங்க முடியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா 1 பிளாக் சீரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருக்கானுங்க. ஆனால் இடம்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஒரே ஜம்பில் அங்கே போயிடலாமா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பாதி ஹெல்த்து குறைஞ்சிருச்சு அதுக்குள்ளேயும். ஓகே, இது நம்ம போட்டி இருக்குது. ஓகே, 1 பிளாக் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கில். வேறு ஒன்றும் இல்லை அதில். ஓகே, வெல்கம் டு 1 பிளாக் ஸ்கை பிளாக். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பயோம்ஸ் பாருங்கள், எத்தனை பயோம்ஸ் இருக்குன்னு. பிளைனு, கேவ், டெசர்ட்டு, சவானா, லஸ் கேவ், ஜங்கிள், ஸ்னோ ஃபாரஸ்ட், ஓஷன், டீப் டார்க் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்டது இருக்கும் போல், நெதர்லாம் இருக்குது இதில். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்கண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் நிலம பார்த்தீங்கன்னா நமக்கு அது தெரிய வந்துடும். ஓகே, இந்த புக் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். ஓகே, கீழே போட்டுருவோம். ஐயோ, அடி விழுகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டடியில் விழுந்தால் பார்த்தீங்கன்னா அடி விழுகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா எதையும் உடைக்க முடியாது போல். ஓகே, இது தேவையில்ல நமக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை பிளாக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 1 பிளாக் சீரீஸ் ஜம்ப். ஓகே, இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டெலபோர்ட் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு கேட்டின தூரம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் பண்ணிடலாம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா விழுகல. ஸோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே, இதுதான் ப்ளேஸ் பண்ண முடியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இனி நம்ம சேஃபாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா பேசிக் மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம் எப்படின்னு. யாராவன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிக்குட்டி வந்திருக்கு. எப்படி 2 பிளாக் கூட மைண்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அனிமல்ஸ்லாம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவனை கீழே ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அவனை கீழே வைக்கலாம்னு நினச்சி நான் விழுந்துட்டேன்.
ஏய் என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே லாவாலாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஓகே அவனை விழுகக்கூடாதுன்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் விழுந்துட்டேன். ஓகே பிரச்சனை இல்லை. ரீஸ்பான் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ரீஸ்பான் ஃப்ரெண்ட்ஸ் ரீஸ்பான் என்ன ஸ்டார்டிங் இடத்துல வந்து விட்டானுங்க. ஐயோ அப்போ செத்தம்பனா வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப இங்கேருந்து வரணும் ஃபஸ்ட்டு இருந்து. ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் எதுவும் ஹார்ட் கோர் மூடு போட்டான்னு தெரியலையே. என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கண்டினியூ தான் அது பிரச்சனை இல்லை. ஓகே பண்ணிக்குட்டி விழுந்துட்டாயா? சரி ஓகே பார்த்து போய்ட்டு வாடி. ஃப்ரெண்ட்ஸ் அவன் விழுகக்கூடாதுன்னு நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். பட் முடியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் ஸ்பான் ஆவானுங்க. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்வைவல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இடத்துக்கு அலைய வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பிளாக்லேயே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை சூஸ் பண்ணோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே போகும். அது மட்டும் இல்லாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப மைனிங்கை ஆரம்பிச்சிருவோம். ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸ் பிளாக் மாதிரி இப்போ வுட் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடத்த இப்போதைக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெருசாகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லது நமக்கு. ஸோ ஏதாவது ஸ்பான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மேலேயே நின்றுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இனி நம்ம சேஃபாக இருக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா பயோம் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லி ஏதோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்ட் பண்ண பிறகு கூட்டிகிட்டே போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் நினைக்கிறேன் அது. ஓகே எப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டோனுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன்ஸ்லாம் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஏய் என்னாச்சு ஸ்டோன் வரலையா ஃப்ரெண்ட்ஸ்? கிளிச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வரல. எதுக்கு இருங்க பேக்லேயும் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோனை பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை மைண்ட் பண்ணணும்னா நமக்கு பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்காக்ஸ் தான் பண்ண போகிறோம் வுட்டை வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிள் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கிராஃப்டிங் டேபிளில் போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிக்காக்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராஃப்டிங் டேபிள் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்த்தீங்கன்னா இதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுவோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடத்த கொஞ்சம் பெருசாகிட்டு நம்ம வேறு இடத்துல மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கட்டும். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுது பாருங்கள் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ஸ்டோனை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஓகே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் அடிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட பொருள் எதுவும் பெருசாக இல்லை. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோன் வருது நமக்கு. ஸோ ஸ்டோனை பார்த்தீங்கன்னா வெறும் கையால் மைண்ட் பண்ண முடியாது. நமக்கு பிக்காக்ஸ் கண்டிப்பாக வேறு அது ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பார்த்தீங்கன்னா பொட்டி கொடுத்துருக்கானுங்க. ஓகே பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமே ஃப்ரெண்ட்ஸ். பெட்டியை உடைக்க தான் முடியுது. ஏதோ ரொம்ப கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஓகே ஆப்பிள்லாம் கொடுத்துருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் கேரட் ஆப்பிள்லாம் கொடுத்துருக்கானுங்க நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரேண்டமாக செஸ்ட்டு வரும் போல் இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நார்மல் கையை வச்சு எடுக்கிறத விட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போக போய் இது என்னது ஃப்ரெண்ட்ஸ் கோழி. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கோழி வந்திருக்கு நண்பர்களே. பார்க்க அழகாக இருக்கா? என்னடா லுக் விட்ற ஃப்ரெண்ட்ஸ். இவனை பார்த்தீங்கன்னா கீழே விழுக விட்டுறக்கூடாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடத்த பெருசாக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க இடம் இல்லை. இதுக்கு மேலே எங்கே கோழிலாம் வந்து நிற்கிறது?
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லூட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் தெரியாமல் கீழே விழுந்தா வச்சுக்கோங்களேன் எல்லாம் போயிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற பொருளெல்லாம் சேஃபாக இதில் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு போட்டி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த போட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லெதர் கொடுத்துருக்கானுங்க. சார்கோல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பம்கின் சீடும் பம்கின்னு கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கெலாம் எதுக்குன்னு தெரில. மேபி ஃபுட்டுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் இடத்த பெருசாக வைக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டோன் பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ட்லேயே கொடுத்துருக்கானுங்க. தெரியாமல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இதே பார்த்தீங்கன்னா போட்டியிலே போட்டு வச்சுருவோம். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்கானுங்க. ஏதோ என்சாண்டட் புக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஸோ பஞ்சு, எஃபிஷியன்சி, ஷார்ப்னஸ்லாம் போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டு கொடுத்துருக்கானுங்க. வீட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது உனக்கு தெரியுமாடா? பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு அதிகமாகவே தரானுங்க. ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாட்டர் பக்கெட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வாட்டர் பக்கெட்டையும் லாவா பக்கெட் கிடச்சா வச்சுக்கோங்க, நம்ம அதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும். ஸோ இன்ஃபினிட்டியாக பார்த்தீங்கன்னா நம்மளால் காபல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லாவா பக்கெட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்கிற ரிசோர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும் கொஞ்சம் கட்டி விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டைமண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இது பார்க்க டைமண்ட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் தான். ஸோ இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு டைமண்ட் எடுக்கணும்னா நம்மக்கிட்ட அயன் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அயன் பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு அயன் பிளாக்கே வரல. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளாக் வந்துருச்சு. ஸோ இந்த டைமண்ட் எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்க முடியாது. ஏய் இவன் யார் ஃப்ரெண்ட்ஸ்? ஆட்டுக்குட்டி. பண்ணியை தான் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்ற முடியல. பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியாவது நம்ம எப்படியாவது காப்பாற்றிடணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்யும் பார்த்திங்கன்னா ஜாம்பிலாம் ஸ்பான் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ஜாம்பிலாம் ஸ்பான் ஆகாத வரைக்கும் நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது. ஓகே பார்த்திங்கன்னா இன்னொரு செஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நமக்கு லாவா பேக்கெட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட லாவா பேக்கெட்டும் இருக்குது, வாட்டர் பேக்கெட் பார்த்திங்கன்னா 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட. ஸோ நமக்கு தண்ணிக்கு இனி பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 கோழி 2 ஆடு பார்த்திங்கன்னா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 3 ஆடு கிட்ட வந்துருச்சு. ஸோ இவனுங்களாம் கீழே கோழி தள்ளி விட்றாதாடா. டேய் 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 தள்ளி விட்றாத. தள்ளி விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கோழி பயப்புள்ள ஃப்ரெண்ட்ஸ். இவன் சைஸுக்கு பார்த்திங்கன்னா அவனை தள்ளி விட்டான். ஸோ பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஆட்டுக்குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபஸ்ட்டு இவனுங்க டேய் தள்ளேன்டா.
ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடைஞ்சல் தான் நிற்கிறானுங்க. ஓகே இவனும் கீழே விழுக போகிறான்னு நினைக்கிறேன். டேய் விழுந்துடாதடா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே இன்னொரு லாவா பைட் கொடுத்துருக்கானுங்க. அப்பா லைட்னிங் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மின்னல்லாம் மேலே விழுமான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டும் ஃபுல்லாக போகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் செஸ்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கெலாம் நம்ம கொஞ்சம் சேஃப்டி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். இல்லைன்னா வச்சுக்கோங்கம்மே செத்துருவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இருக்கிற ஆட்டுக்குட்டியெல்லாம் பாதுகாப்பாக வைக்கணும்னா அவங்களுக்கு நம்ம வேலி போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவோம் வேலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே ரெடி பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆடு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3ல் இப்போ 1 தான் இருக்குது. ஸோ இந்த 1ஐயாவது பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கணும். ஓகே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடு கொடுத்துட்டானுங்க. ஆனால் ஆடு பார்த்தீங்கன்னா என்ன இது ஃப்ரெண்ட்ஸ் மாடு. ஓகே ஆடு ஸ்பானிங் முடிஞ்சு போல். இனி ஆடு வருமா தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். ஆடு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ மாடு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே இன்னொரு டைமண்டா ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமண்டை பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்மக்கிட்ட அயன் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நமக்கு ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா வேணும். ஸோ ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இந்த அயனை பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்க்கு கான்செப்டாக ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். ஓகே கிட்டத்தட்ட பிளாஸ்ட் ஃபர்னஸ்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபர்னஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ கல் மட்டும் வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோனுக்கு ஆசைப்பட்டு நம்ம ஒரு கோழி இழந்தாச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். அதை இப்போதைக்கு தேவையில்ல. கோழி பார்த்தீங்கன்னா திரும்பி ஸ்பான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்கட்டை மட்டும் நெருப்பில் போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சார்கோலை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம இதை எரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உட்டையும் போட்டு எரிக்க முடியும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சார்கோல் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா எரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்கட் மட்டும் போதும். நம்ம அதை வச்சு பிக்காக்ஸ் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபென்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டாச்சு. ஸோ இருக்கிற ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப கீழே விழுந்துகிட்டே இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டை காட்டினாலே போதும் இவனுங்க ஓடி வந்துடுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் ஃபீடு கொடுக்கலாம். கொடுத்தா வச்சுக்கோங்கம்மே நெக்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போட்டுருவான். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இடத்த பெருசாகிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெருசான பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களை ப்ரீட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் பெட்டெலாம் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மழை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பெஞ்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. நிற்கிற மாதிரி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற அயனை வச்சு நம்ம அயன் பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். ஸோ அயன் பிக்காக்ஸ் இது பார்த்தீங்கன்னா வுட்டை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் நமக்கு டைமண்டை வேறு எடுத்து கொடுக்கும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா மாடு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோன்னா அந்த மாடு பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு பழைய மாடு. ஸோ இவனிங்க பார்த்தீங்கன்னா கீழே விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவனுங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் அடுத்து ஆர்மர்லாம் செய்ய முடியும். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஆனால் இந்த இடம்லாம் பத்தாது. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடத்த பெருசு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி யாரா நீ? அச்சோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஆட்டுக்குட்டியா ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட சடனாக பார்த்தீங்கன்னா வேறு எவனோ ஸ்பான் ஆகிட்டா நினச்சிட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவனையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். ஓகே, இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த கோழிக்கெல்லாம் ஃபென்ஸ் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனை பார்த்தீங்கன்னா கோழி பார்த்தீங்கன்னா சீட்ஸ் தான் திங்கும். ஸோ இது காட்டினாலும் வேஸ்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைப்போம். ஸோ இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபார்மை பார்த்தீங்கன்னா பெருசாக கட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்மிங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெருசாக எதுவும் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு நம்ம இவனுங்களெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடத்த மட்டும் ரெடி பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபென்ஸை போட்டு ஏதாவது பெருசாக இடம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு இவனுங்களெல்லாம் அதுக்குள்ளே போட்டு அடைச்சிடுவோம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா திரும்பவும் பண்ணி பையன் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டா தெரியாமல் அடிச்சுட்டே. ஓகே, தெரியாமல் அடிச்சிட்டோம் பாஸ், மறைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ணி ஸ்பான் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி ஸ்பான் ஆகுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கோழியும் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஸ்பான் ஆகுதான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளாக் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மைண்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டைமண்ட் நண்பர்களை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக எடுத்தாச்சு. ஸோ அடுத்தடுத்த டைமண்ட்ஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அயன் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட கோல்டு வேறு பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு ஒன்றே ஒன்று தான் இருக்கானா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃப்ளின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிசோர்ஸ் கிடச்சிட்டே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இடத்த பெருசாக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா நமக்கு வுட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கிடைக்குது இப்போ. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாப்ளிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நட்டு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நட்டு வச்சு பார்த்தீங்கன்னா மரத்தை வளர்க்க போகிறோம். வளர்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும். ஸோ ஃபென்ஸ் ரெடி பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பாருங்கள் எத்தனை பேர் குமிஞ்சிருக்கானுங்கன்னு. அவனுங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நிப்பாட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் வுட் இருக்குது. ஸோ இந்த வுட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஸ்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிக்கு 8 இருக்குது ஆனால் காட்ட மாட்டேங்குதே. ஓகே, ஸ்டிக் பார்த்தீங்கன்னா 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிடுவோம். இதெல்லாம் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகவே தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் நல்லா சுற்றி போட்டாச்சு. இனி பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோடு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபென்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இந்த இடத்த பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்க போகிறோம். ஸோ பிரித்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் ஆட்டுக்குட்டியவும் மாடையும் விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பன்னிக்குட்டியை விட்டுருவோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா போக போக அடுத்து கம்பார்ட்மெண்ட்டாக போய்ட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரவங்கெல்லாம் தனித்தனியாக பார்த்திங்கன்னா வச்சுருவோம். ஓகே, பார்த்திங்கன்னா இன்னொரு ஆட்டுக்குட்டி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பரவாயில்ல, ஆடு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கோழிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சம். கோழி பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன ஸ்பான் ஆகுதுன்னு. மேபி இந்த பயமே முடிஞ்சால் பார்த்துக்கோங்கம்மா, அதுக்கடுத்து பண்ணிலாம் ஸ்பான் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குட்டி குட்டி ஆடெலாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட செகண்ட் டைமண்ட் எடுத்தாச்சு. ஓகே, இனி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைமண்ட் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் டைமண்ட் பிக்காக்ஸே செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கை பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்ஸாக போயிடுவோம் போலக்கே. ஓகே, இப்போதைக்கு 3 வுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 2ஆக பிரிச்சுருவோம் இதை. ஓகே, என்னண்ணா இந்த மரத்தெல்லாம் வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மரம் இன்னும் வளர மாட்டேங்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இடைஞ்சலா இருக்குமா? வேறு வழி இல்லை, இது எடுத்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல நட்டு வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு புல் திங்குது ஃப்ரெண்ட்ஸ். மரம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா வேணும். ஓகே, 2 இது மட்டும் வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 3வது டைமண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்தாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மட்டும் நமக்கு 2 வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு ஜாம்பியுமே ஸ்பான் ஆகாமல் இருக்குது. அதான் எப்படின்னு தெரில. தள்ளி தான் போங்கலேண்டா, ஏன்டா செத்துடா ஃப்ரெண்ட்ஸ். குறுக்க வந்து செத்துறானுங்க எவனாவது ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா போர்க் மீட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இருக்கிற அயன்லாம் பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங்கில் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நகட்டிட்டு இதை பார்த்தீங்கன்னா சுற்றி யாரும் கிட்ட வராத மாதிரி ஒரு ஓகே, திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஸ்பான் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கீழே விழுந்துடாதீங்களா எவனோ ஃப்ரெண்ட்ஸ். சட்டை போட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவனுக்குலாம் உள்ளே அடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மரம் ஃபுல்லாக நம்ம வெட்டியாச்சு. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு மரத்துலேருந்து 4 வுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்லிங் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபென்ஸும் நமக்கு கேட்டு மட்டும் ரெடி பண்ண வச்சுக்கோங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு அடைச்சிடலாம். ஸோ அநியாயம் பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க கிட்ட வந்து செத்துறானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபென்ஸையும் உடச்சிருவோம். ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா செய்கிறது வேஸ்ட்டு தான். ஓகே, ஆக்ஸ் வச்சு யூஸ் பண்ண வச்சுக்கோங்க, வேகமாக பார்த்தீங்கன்னா உடச்சிடலாம். ஓகே, கீழே பாடு விழுந்துடாதீங்களா டேய் ஃப்ரெண்ட்ஸ். இடம் ஃபுல்லாக இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, கொசன்னு இருக்கானுங்க. ஓகே, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆடு தான் அதிகமாக இருக்குது. ஓகே, என்னடா கேட்டு மிதக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா அடைச்சிருவோம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கோழியை எப்படி அடைக்கிறது தான் அது ஃப்ரெண்ட்ஸ் தெரியல. மேபி கோழி அடைச்சா வச்சுக்கோங்க, பறந்து வந்துடும் தான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோழி பார்த்தீங்கன்னா குறுக்கு நின்றுருக்கு. அந்த கோழி தாண்டி யாரும் வர முடியல. ஓகே. கோழி நகர்றா டேய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கடா டேய். அப்படியே வாங்க பார்ப்போம். டேய் ஒவ்வொருத்தனா அடிச்சுக்காம வாங்கடா டேய். ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. ஏய் அடிச்சுக்காம வாங்கடா, எல்லாருக்குமே இருக்குடா. ஓகே. ஒருத்தனாவது உள்ளே வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மாடு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அங்கே 2 ஆடு பார்த்தீங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் வந்துட்டா வச்சுக்கோங்க, நம்ம இந்த இடத்த மூடிடலாம். ஏய் பண்ணி பையன் அவன்லாம் வரான்டா உள்ளக்க. ஓகே வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். இனி ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான். இவன் வேற வந்து முட்டிக்கிட்டு நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேட்டை மூடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வெளியே போகாதீங்களா டேய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டை மூட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டில் தான் போய் நிற்கணுங்கிறானுங்க. எல்லாம் இந்த பக்கம் வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைடு இப்படி ஓடிடுவோம். ஓகே ஓப்பன். ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்ஸ்லாம் உடச்சி போய் அங்கே போட்டுருவோம். ஏய் கீழே விழல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இன்னொரு மரம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மரம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாகவே வளருது. ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வுட்டு தான் கிடைக்குது. ஓகே இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உடச்சிப்போம். குட்டி ஆடெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட. ஓகே அதை விட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இதிலே இருக்கட்டும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்களை கொஞ்சம் நல்லா பேஸ் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இது கிராஃப்ட் பண்ணுறதே காட்டலையே. ஓகே இதில் தானே கிராஃப்ட் பண்ணணும். ஸ்டிக்கு இருக்குது நம்மக்கிட்ட, பிரச்சனை இல்லை. 10 ஸ்டிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபென்ஸே வரலையே, கேட்டும் வரல. ஃபென்ஸுன்னு அடித்தா என்னமோ வருது, என்னது இது? ஃப்ரெண்ட்ஸ் ஃபென்ஸ் தான் அடிக்கிறேன், கரெக்டாக தான் அடிக்கிறேன். ஃபென்ஸ் ஓகே பார்த்தீங்கன்னா ஆள் கொடுக்கணுமா என்ன? கிராஃப்டபிள்ஸ். ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஃப்டிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா உடம்புலேயே கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிராஃப்டிங் டேபிளில் கிராஃப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் உடம்புலேயே பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா வரல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எக்கச்சக்க ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேட்டு மட்டும் போதும். ஓகே நம்மகிட்ட ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு 8 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அப்படியே உள்ளே போடாடி. இவனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே பற்றி விட்ருவோம். உள்ளே போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே அழைச்சி வச்சாச்சு. ஏய் நீ யாரா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ஆடு மட்டும் வெளியே நிற்குது. ஏன்னா அது கருப்பு ஆடு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவனை வெளியே பற்றிட்டானுங்க. ஸோ அவனோட குட்டியும் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்குது. ஓகே நீயும் கூட்டத்துக்குள்ளே போகணும்ல, இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனையும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் விட்ருவோம். ஓகே பொட்டேட்டோவை கையில் எடுத்தோன்னே வந்துடுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி மட்டும் வெளியே விட்ருவோம். ஓகே இவனையும் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுட்டு, நீ ஏன்டா வெளியே வர, நீ உள்ளே போ, உள்ளே போ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவனுங்களை எல்லாத்தையும் உள்ளே விட்ருவோம். ஓகே திரும்ப பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே வந்துட்டானுங்க. ஓகே நான் எப்படா வெளியே போகிறது? வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கோழிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் கட்ட முடியலை, பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ்லாம் வச்சு நம்ம ஒரு பேஸை கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்னால் நமக்கான பேஸ் இல்லை, நம்ம அனிமல்ஸுக்கான பேஸ் பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. கோழியையும் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இது பாவம் வெளியே இருந்துக்கிட்டு. ஒருத்தனை உள்ளே அனுப்புனா இன்னொருத்த பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறான்.
ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருவோம். ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமா தள்ளியாச்சு. இருங்க பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 பெர்சன் வியூல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். போக போக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸையும் அப்படியே கன்டின்யூ பண்ணி கொண்டு போகலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். ஸோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.